என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவரும் உலக இரட்சகருமான இயேசுவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். மறுபடியுமாக இன்றைய முத்து மூலம் உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய ஊழியங்களுக்காக ஒவ்வொரு நாளும் நீங்கள் ஜெபிக்கிறீர்கள் என்பதை அறிந்து நான் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். இன்னும் இந்த ஊழியத்திற்காக ஒரு நாளைக்கு ஒரு நிமிடம் ஜெபிக்க, நம்முடைய விங்ஸ் ஆஃப் விக்டரி சமூக பணிகளுக்காக ஒரு நாளைக்கு ஒரு நிமிடம் ஜெபிக்க உங்களை அன்போடு கூட நான் அழைக்கிறேன். பிரியமானவர்களே, இந்த ஊழியத்திற்காக நீங்கள் ஜெபிக்கிற ஜெபங்களுக்காக நான் உண்மையில் ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறேன். இன்னும் அதிகமாக ஜெபிப்போம். அதே போல் இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற ஒவ்வொருவரும் மாதம் 1000 ரூபாய் கொடுத்து நம்முடைய சமூக பணிகளை தாங்க முன்வர அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். நீங்கள் ஏற்கனவே கொடுக்குறவங்களா இருந்தால் உங்களுக்கு தெரிந்த ஒரு சிலரை நீங்கள் அறிமுகப்படுத்தலாம். காரணம், நம்ம இலவசமான டயாலிசிஸ் நடத்துகிறோம். ஒரு மாதத்திற்கு சுமார் 55லிருந்து 60 டயாலிசிஸ் வரைக்கும் நம்ம இப்போ செய்து கொண்டு இருக்கிறோம், முற்றிலுமாய் இலவசமாய். அதே போல் பீடியாட்ரிக் தெரப்பி சென்டர் நம்ம நடத்துகிறோம், IAS அகாடமி நடத்துகிறோம். மிக கஷ்டப்பட்ட பிள்ளைகள் அதில் படிக்கிறாங்க, அவர்களுக்கு நம்ம ஸ்பான்சர்ஷிப் எடுக்கணும், அந்த பிள்ளைகளை உருவாக்கி கொண்டிருக்கிறோம். இப்படி பல காரியங்களை நாம் செய்து கொண்டிருக்கிறோம். எனவே உங்கள் சார்பில் ஒரு மாணவனை படிக்க வைக்கலாம், ஒரு முதியவரை நீங்கள் தாங்கலாம். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. பிரியமானவர்களே, இந்த நாளிலும் கூட யாத்ராகமத்தின் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். யாத்ராகமம் 20:6, என்னிடத்தில் அன்பு கூர்ந்து என் கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்களுக்கோ 1000 தலைமுறை மட்டும் இரக்கம் செய்கிறவராய் இருக்கிறேன். என்னிடத்தில் அன்பு கூர்ந்து என்னுடைய கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்களுக்கு. இந்த நாளினுடைய தலைப்பே அன்பா கடமையா, அன்பா கடமையா. நாம் தேவனிடத்தில் ஒருவேளை அவர் சொன்னதெல்லாம் நம்ம செய்கிறோம் அப்படின்னா, ஆண்டவர் சொல்லிட்டாரு நான் செய்கிறேன், ஆண்டவர் பேசினார் அதனால நான் செய்கிறேன் அப்படின்னா, அன்பினால் செய்கிறோமா அல்லது கடமைக்காக செய்கிறோமா? சில பயத்தில் செய்வாங்க, செய்யலைன்னா எங்கடா நரகத்தில் போட்டுருவாரோ அப்படின்னு. ஒருவேளை ஆண்டவர் சொல்லி நான் செய்யலைன்னா எனக்கு பனிஷ்மெண்ட் வந்துருமோ அப்படின்னு பயத்தில் செய்வாங்க. சிலருக்கு ஆண்டவர் சொன்னதை நான் செய்யலைன்னா அது சாபமாயிருமோ அப்படின்னு பயப்படுவாங்க. இதெல்லாம் ஒரு பக்கம். சில மாணவர்கள் டீச்சர் அடிப்பாங்கன்றதுக்காக பயப்படுவாங்க பார்த்தீங்களா? சில பிள்ளைங்க பெற்றோர் கண்டிப்பாங்க அல்லது என்னை தண்டிப்பாங்க, அதனால நான் இந்த காரியத்தை செய்கிறேன் அப்படின்னு சொல்லி ஏதோ நிர்பந்தத்திற்காக ஒரு காரியத்துக்கு செய்வாங்க, கீழ்ப்படிவாங்க. ஆனால் யோசித்து பாருங்க, இன்னைக்கு நீங்களும் நானும் அன்பினால் தேவனுடைய கற்பனைகளை கை கொள்ளுகிறோமா அல்லது கடமைக்காக கற்பனைகளை கை கொள்கிறோமா? இப்போ நான்லாம் ஆண்டவர் கீழ்ப்படுகிறேன் அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. ஆனால் கேள்வி என்னன்னா, கடமைக்காக செய்தால் அதில் ஆசீர்வாதம் இருக்காது. ஆனால் கண்டிப்பாக அன்பினால் தான் செய்தாக வேண்டும். நீங்கள் பல வசனங்களை நீங்கள் வேதத்தில் பார்க்கலாம். நீங்கள் உபாகமத்தின் புஸ்தகம் 5:10, உபாகமம் 7:9, உபாகமம் 11:1, உபாகமம் 11:22, பல வசனங்கள் எல்லாமே அன்போடு கற்பனைகளை கை கொள்வதற்கு தேவன் நம்மை அழைக்கிறார். பிரியமானவர்களே, அப்படி நாம் அன்பு கூர்ந்து கற்பனைகளிலே நாம் நடப்போம் என்றால் அதுதான் உண்மையான ஆசீர்வாதம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் யோவான் சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் இப்படியாய் சொல்லுகிறார், நீங்கள் என்னிடத்தில் அன்பாயிருந்தால் என் கற்பனைகளை கை கொள்ளுங்கள். நீங்கள் என்னிடத்தில் அன்பாக இருந்தால் கற்பனைகளை கை கொள்ளுங்கள். பிரியமானவர்களே, நம்ம அன்பு செலுத்தணும், அன்போடு கூட தான் அவருடைய கற்பனைகளை கை கொள்ளணும். நான் இதில் ஒரு சில காரியங்களை உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். முதலாவதாக நெகேமியாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்தின் 5வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். நெகேமியா 1ஆம் அதிகாரம் 5வது வசனம், பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தாவே, உம்மில் அன்பு கூர்ந்து உம்முடைய கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்களுக்கு உடன்படிக்கையையும் கிருபையும் காக்கிற மகத்துவமும் பயங்கரமுமான தேவனே. நெகேமியா அலங்கம் இடிக்கப்பட்ட உடனே அவருடைய ஜபத்தை பாருங்க. பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தாவே, உம்மில் அன்பு கூர்ந்து உம்முடைய கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்களுக்கு. அப்போ உடன்படிக்கையையும் கிருபைகளையும் காக்கிறவர். ஒரு நாளும் அந்த உடன்படிக்கையை உடைக்க மாட்டார். உடன்படிக்கையையும் கிருபையும் காப்பார். அன்பு கூர்ந்து தேவனிடத்திலே அன்பு கூர்ந்து அவர் மேல உண்மையான அன்போடு நான் கற்பனைகளை கை கொண்டால், உதாரணமா, ஐயோ நான் இதை செய்யலைன்னா ஆண்டவருக்கு கோபம் வந்துருமே அப்படின்றத விட நான் செய்து ஆண்டவரை பிரியப்படுத்தணும்னு செய்கிறோம் பார்த்தீங்களா, அவர்கள் மேல கிருபையையும் உடன்படிக்கையும் காப்பா என்று வேதம் சொல்லுகிறது. இதே மாதிரி தான் தானியேலும் ஜெபித்தார். நான் ஒரு சில நாட்களுக்கு முன்பாக நெகேமியா 1ஆம் அதிகாரத்தையும் தானியேல் தீர்க்கதரிசன புஸ்தகத்தினுடைய தானியேல் 9ஆம் அதிகாரத்திலிருந்து நீங்க அவருடைய ஜெபத்தை நீங்க பார்த்தீங்கன்னா, அதுலேயும் அவங்க 2 பேருமே ஏறக்குறைய ஒரே மாதிரியே
கன்ஃபஸ் பண்ணி ஜெபம் பண்றாங்க, கிருபைக்காக ஜெபம் பண்றாங்க. நீங்க பாருங்களேன், 9ஆம் அதிகாரம் தானியேல் 4ஆம் வசனத்துல, என் தேவனாகிய கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ணி பாவ அறிக்கை செய்து, ஆண்டவரே, உம்மில் அன்பு கூர்ந்து உம்முடைய கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்களுக்கு உடன்படிக்கையும் கிருபையும் காக்கிற மகத்துவமும் பயங்கரமான தேவனே. அதே ஜெபத்தை நெகேமியா 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்துல பார்க்கிறோம். பாருங்க, 2 பேருமே அந்த சிறைப்பட்டு வந்த ஒரு அனுபவம், இந்த 70 ஆண்டு கால சிறையிருப்பிலே நடந்த சம்பவம் தான் நெகேமியாவின் சம்பவம் சரி, தானியேலின் சம்பவம் சரி. இப்போ 2 பேருடைய ஜபமுமே என்னன்னா, அன்பு கூர்ந்து கற்பனைகளை கை கொண்டால். சில ராஜாக்கள் பயத்துல கற்பனைகளை கை கொண்டாங்க, தீர்க்கதரிசிகளுக்கு பயந்து கற்பனைகளை கை கொண்டாங்க. ஐயோ, என் பாஸ்டர் திட்டிடுவாரேன்றதுக்காக கீழ்ப்படுகிறது அல்ல, அன்பு கூர்ந்து கீழ்ப்படுகிறவர்களுக்கு கற்பனையும் உடன்படிக்கையும் காக்கிற தேவன் அவர். அன்போடு கீழ்ப்படுகிறோமா? யோசித்து பாருங்களேன். தேவன் பேரிலே அன்பு வைத்து நாம் கற்பனைகளை கை கொள்ள வேண்டும். இரண்டாவதாக நாம் ரோமருக்கு எழுதின நிருபம் 13ஆம் அதிகாரத்துக்கு நம்முடைய வேதத்தை திருப்பிக்கலாம். அங்க 9வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். ரோமர் 13:9. எப்படி என்றால், விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, கொலை செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக, பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக, இச்சியாதிருப்பாயாக என்கிற இந்த கற்பனைகளும் வேறு எந்த கற்பனையும் உன்னிடத்தில் நீ அன்பு கூறுகிறது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்கிற ஒரே வார்த்தையிலே தொகையாய் அடங்கி இருக்கிறது. இரண்டாவது, பிறரிடத்திலே அன்பு கூர்ந்து கற்பனைகளை கை கொள்வது. பாருங்க, முன்னு தேவனிடத்தில் அன்பு கூர்ந்து அவரை பிரியப்படுத்தணுன்றதுக்காக அன்போடு கற்பனையை கை கொள்வது, கடமைக்காக அல்ல, கட்டாயத்தினால் அல்ல. ரெண்டாவது, பிறரிடத்திலே அன்பு கூர்ந்து கை கொள்வது. எனக்கு ஆண்டவர் சொல்லிட்டாரு, அதனால நான் கீழ்ப்படுகிறேன். சரி, நம்ம கீழ்ப்படுகிறோம், ஆனால் அது கூட கடமைக்காகவா? அல்லது நம்ம யோசித்து பார்க்கணும், பிறரிடத்துல உண்மையான அன்பு கூர்ந்து யோசித்து பாருங்க. இந்த கற்பனைகள், நம்ம இப்போ வாசித்த கற்பனைகள் எல்லாம் மனுஷனுக்கும் என்று ஆண்டவர் கொடுத்த கற்பனைகள் 6 இல்லையா? அந்த 6 கற்பனைகளையுமே அன்போடு கை கொள்ளுகிறோமா? இன்னைக்கு உலகத்துல எங்கு பார்த்தாலும் எத்தனை விதமான அநியாயங்கள், அக்கிரமங்கள், எத்தனை பாலியல் சீண்டல்கள் இன்னைக்கு எவ்வளவு உலகத்துல அதிகமாய் பரவி கொண்டிருக்கிற இந்த காலகட்டங்கள்ல கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். இதையெல்லாம் கவனிக்கும் போது என்ன காரணம் தெரியுமா? உண்மையான சுபாவ அன்பு இன்றைக்கு குறைந்து விட்டது. சுபாவ அன்பு குறைந்தது நிமித்தமாக இன்னைக்கு எவ்வளவு கொலைகள், எவ்வளவு விரோதங்கள், எத்தனை விதமான இன்னைக்கு தேவன் அருவருக்கிற செயல்கள் நம்மை சுற்றி நடந்து கொண்டிருக்கிறது. பிரியமானவர்களே, உண்மையாக பிற மனிதனிடத்திலே அன்பு கூர்ந்தால் நம்ம கற்பனைகளை கை கொள்வோம். அன்போடு கை கொள்ளணும். ஒன்று, தேவனிடத்தில் அன்பு கூர்ந்து கை கொள்வது. ரெண்டாவது, பிறரிடத்திலே அன்பு கூர்ந்து கை கொள்வது. இது ரொம்ப முக்கியமானது. அதனால தான் அவர் சொல்றாரு, இது கற்பனையினுடைய தொகை என்ன தெரியுமா? உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறரிடத்திலே அன்பு கூறுவாயாக. இன்னைக்கு உண்மையாய் நாம் பிறரிடத்திலே அன்பு கூர்ந்து கற்பனைகளை கை கொள்ளுகிறோமா? இல்லைனா ஆண்டவர் சொல்லிட்டாரேன்னு நம்ம செய்கிறோமா? யோசித்து பாருங்களேன். ஒரு வயதானவர் ஒருவர் உயிருக்கு போராடி கொண்டிருக்கிறார். சபையிலிருந்து போதகர் வந்து அவருக்காக ஜெபம் பண்ணிட்டு சொன்னார், ஐயா, இன்னும் கொஞ்ச நேரத்தில் நீங்கள் கண்களை மூட போறீங்க, பரலோகத்துக்கு போகணும், யார் மேலேயா இந்த உலகத்தில் கசப்பு இருந்தால் மன்னிச்சிருங்க, அவங்கள எப்படியாவது நீங்கள் ஒப்புரவாயிருங்க என்று சொல்ல, எதிர்த்த வீட்டுக்காரரோட ரொம்ப நாளாக சண்டை. அவர் செய்கை காமிச்சா, எதிர்த்த வீட்டுக்காரரும் வந்தார். வந்து 2 பேரும் அங்கே ஒப்புரவாராங்க. அவர் சொன்னாராம், ஐயா, நான் மன்னிச்சிருங்க, நான் பரலோகத்துக்கு போகணும், ஏதாவது உங்களுக்கு விரோதமாக செஞ்சிருந்தா என்னை மன்னிச்சிருங்கன்னு சொல்லி ஒப்புரவாயினார். அவரும் பெருந்தன்மையோடு, அதெல்லாம் மறந்துடுங்க, நான் என்னைக்கோ மறந்துட்டேன்னு சொல்லிட்டு அவர் போயிட்டார். அவர் போனதுக்கு அப்புறம் பக்கத்தில் இருந்த பையங்களை பார்த்து சொன்னாரே, பரலோகத்துக்கு போகணுன்றதுக்காக தான் நான் மன்னிச்சிருக்கிறேன், ஆனால் நீங்கள் ஒரு கை கவனிச்சுக்கோங்கடா, விட்டுறாதீங்கடா அந்த ஆளை அப்படின்னு சொல்லிட்டு தான் கண்ணை மூடினாராம். இந்த கதை உண்மையாக பொய்யான்னு தெரியாது, நிஜமான்னு தெரியாது, ஆனால் எவ்வளவு சிந்திக்க வேண்டிய ஒரு காரியம் பாருங்க. உண்மையான அன்போடு நம்ம பல நேரங்களில் கற்பனைகளை கை கொள்வதில்லை. பிரியமானவர்களே, எப்படி கை கொள்ளுகிறோம்? பிறரிடத்திலே அன்பு கூர்ந்து கை கொள்ளுகிறோமா? தேவனிடத்திலே அன்பு கூர்ந்து கை கொள்ளுகிறோமா? மூன்றாவதாக 1 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். 1 தீமோத்தேயு 1:5. கற்பனையின் பொருள் என்னவெனில், சுத்தமான இருதயத்திலும் நல் மனசாட்சியிலும் மாயமற்ற விசுவாசத்திலும் பிறக்கும் அன்பே. கற்பனையின் பொருள் என்ன? நான் கை கொள்ளணும், ஆண்டவர் சொல்லிட்டாரு, வேதம் சொல்லுகிறது, பிரசங்கம் கேட்டேன், நான் கீழ்ப்படிஞ்சு ஆகணும். ஆனால் எப்படிப்பட்ட அன்பு தெரியுமா? மாயமற்ற அன்பு. அந்த மாயமற்ற அன்பு எங்கே பிறக்குமா பாருங்களேன். சுத்தமான இருதயம், நல் மனசாட்சி. நல்ல மனசாட்சியோட, சுத்த இருதயத்தோட நம்ம வாழ்ந்தா மாயமற்ற அன்பு இருக்கும். இன்னைக்கு மாயமாலமான அன்போடு எத்தனை நேரம் நம்ம பிறரிடத்துல அன்பு செய்ய விரும்புகிறோம், அல்லது தேவனுக்கு கீழ்ப்படிய விரும்புகிறோம்? யோசித்து பாருங்களேன். மற்றவங்க மெச்சிக்கொள்ள வேண்டும் என்பதற்காக சில நேரம் கீழ்ப்படிவோம் பார்த்தீங்களா? மற்றவங்க என்னை வாழ்த்தணும், புகழணும் என்பதற்காக சில நேரம் நம்ம கீழ்ப்படிவோல. இது மாய்மாலமான அன்பு.
யோசித்து பாருங்களேன், மற்றவங்க பார்வைக்காக அவங்க என்னை மெச்சிக்கொள்ளணும் என்பதற்காக, என்னை புகழணும் என்பதற்காக ஏதோ ஒன்றை நான் செய்வேன் என்றால் அது மாய்மாலமான அன்பு. தயவு செய்து மாயமற்ற அன்பை இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நாம் பெற்றுக்கொள்வோம் என்றால் நிச்சயமாய் கற்பனைகளை கைக்கொள்வோம். கற்பனையை கைக்கொள்வது கடமைக்காக அல்ல, தேவன் பேரில் அன்பு செலுத்தி கற்பனை கைக்கொள்வோம். 2வது, பிறரிடத்திலே அன்பு செலுத்தி கற்பனை கைக்கொள்வோம். 3வதாக மாயமற்ற அன்போடு கற்பனைகளை கைக்கொள்வோம். அப்படி கைக்கொள்வோம் என்று சொன்னால் நிச்சயமாய் தேவன் நம்மிலே மகிமைப்படுவார், நம் நிமித்தமாய் அவர் மகிழ்ச்சி அடைவார். எனவே இன்னைக்கு அந்த ஒரு நல்ல தீர்மானம் எடுக்கலாம். அந்த வார்த்தையை கேட்டுட்டு இருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, ஒருவேளை இன்னும் நான் தேவனுடைய வார்த்தைக்கு கடமைக்காக கீழ்ப்படுகிறவனாக இருப்பேன் என்றால் தேவன் இன்றைக்கு நம்ம கூட பேசுகிறார். கடமைக்காக அல்ல, அது உண்மையான அன்போடு நாம் கீழ்ப்படிவோம். இந்த நாளுக்குரிய மனப்பாட வசனமாக 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 21வது வசனம். 1 யோவான் 4:21 குறித்துக் கொள்ளுங்கள். 1 யோவான் 4:21, தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவன் தன் சகோதரனிடத்திலும் அன்பு கூற வேண்டும் என்கிற இந்த கற்பனையை அவராலே பெற்றிருக்கிறோம். தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவன் தன் சகோதரனிடத்திலும் அன்பு கூற வேண்டும் என்கிற இந்த கற்பனையை அவராலே பெற்றிருக்கிறோம். ஜெபம் பண்ணலாமா? நல்ல தகப்பனே, உம்மிடத்திலே அன்பு கூர்ந்து கற்பனைகளை கைக்கொள்ள எங்களுக்கு கிருபை தாரும். மாய்மாலத்தோடு மற்றவங்க மெச்சிக்கொள்ளணும் என்பதற்காக சில நேரம் நாங்கள் எதையோ ஒன்று செய்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் சகோதர ஸ்நேகம் இல்லாமல் ஆண்டவரே கடமைக்காக நாங்கள் அன்பு செலுத்துகிற மாதிரி தேவன் பேரில் அன்பு செலுத்தாமல் பயத்தினால சில நேரம் நாங்கள் ஏதோ ஒன்று செய்ய முயற்சிக்கிறோம். எங்களை மன்னியும் ஆண்டவரே. நாங்கள் அன்போடு கூட எதை செய்தாலும் ஆண்டவரே உங்கள் நாம மகிமைக்கென்று செய்ய எங்களுக்கு கிருபை தாரும். இந்த நாளிலே அந்த அன்பு பூரணப்படட்டும். இந்த வார்த்தையை கேட்கிற நம்முடைய பிள்ளைகள் இந்த வார்த்தையிலே கட்டப்பட உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.